11 டிசம்பர் 2025 அன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இயர்ஸ் தான் இருக்கும். அந்த சின்ன குழந்தைய ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க. ரீசன் என்னென்னு கேட்டால் வலிப்புன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண குழந்தை இறந்தும் போகிறாங்க. ஸோ இந்த மரணத்தில் ஏதோ சஸ்பீஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ தான் தெரிய வருது அந்த குழந்தை நார்மலாக சாக கிடையாது, அந்த குழந்தைய ரேப் பண்ணியிருக்காங்கன்னு. ரேப் பண்ணது யார் அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணக்கப்புறம் தான் தெரிய வருது, பெரிய நாயக்கம் அப்படின்னு அந்த ஊர்லேயே இருக்கிற டிஎம்கேவோட இளைஞரணி ஒன்றிய அமைப்பாளர். இவர் தான் ரேப் பண்ணி கொண்டிருக்காங்கன்னு இப்போ ரீசெண்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் கேட்குறது என்னென்னா, இப்படி ஒரு கேவலமான ஆட்சி நடத்துகிற உங்களுக்கு வெல்லம் தமிழ் பெண்கள் அப்படிங்கிற போர்டு தேவையா? இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் இன்னும் தமிழ்நாட்டில் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் இவர் சைட்லேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் நடந்திருக்குன்னு பார்த்தா ரெஸ்பான்ஸே இல்லாமல் இருக்கிறது அவருக்கு பெரிய ரெஸ்பான்ஸாகவே இருக்குது. பேரை மட்டும் சும்மா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் கலைஞருடைய பிள்ளை அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது, கொஞ்சம் செயலையும் காட்டணுமே. இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குது, உங்கள் வாய்ஸ் கொடுக்காதது ஏன்? உங்களால் மிஞ்சி போனால் அதிகபட்சம் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு எகென்ஸ்டாக பேசுகிற ட்விட்டர் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடியை ரிப்போர்ட் அடித்து தூக்க முடியும். வேறு என்ன தான் உங்களால் பண்ண முடியும்? பெண் மீடியா வச்சு இதான் பண்ண முடியும். வேறு என்ன பண்ண முடியும் உங்களால்?